நண்பர்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வீடியோவில் மட்டன் பெப்பர் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம வந்து மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோ மட்டன் 2 ஆடை வச்சு தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். பெப்பர் ஃப்ரை. வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம். நல்லெண்ணெய் வந்து 1.5 லிட்டர் ஊற்றிக்கிறோம். பெரிய வெங்காயம் 1.5 கிலோ அளவுக்கு போட்டுக்குவோம். சின்ன வெங்காயம் வந்து 1 கிலோ எடுத்துக்குவோம். ஏலக்காய் 8 கிராம், பட்டை 8 கிராம், கிராம் 8 கிராம், 15 கிலோ போட்டுக்கலாம். எல்லாம் 8 கிராம். சொல்லி சொல்லி தான் போட போகிறோம். வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ தக்காளி எடுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து 600 கிராம் போடுறோம். பூண்டு வந்து 300 கிராம். மஞ்சத்தூள் 30 கிராம், மல்லித்தூள் 100 கிராம், மிளகாய்த்தூள் 75 கிராம், பச்சை மிளகா 80 கிராம், புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு, மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு. நம்ம வந்து 15 கிலோ போடுறதுலாம் இந்த அளவுக்கு போட்டால் சரியாக இருக்கும். கல்லுப்பு நம்ம ரெடி பண்ண மசாலா போட்டுக்கலாம். நமக்கு வந்து வெங்காயம் போட்டுறாக்க பச்சை வாசம் போடும். மசாலா பாருங்கள், நமக்கு அரிசி ரெடி ஆச்சு. மட்டனை போட்டுக்குவோம். வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோ எடுத்துருக்கோம். 15 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 2 தண்ணியில் அருமையாக வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். தண்ணி வேக வைக்க ஒரு 5 லிட்டர் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து ஹை ஸ்பீடில் வந்து வச்சுக்கிட்டாக்கா நம்மளுக்கு ஒரு 20 நிமிஷம் ஹை ஸ்பீடில் வச்சுக்கிறோம். அப்புறம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம வந்து கறி வச்சு மூடி போட்டுக்கலாம்.
ஹை ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் நல்லா இது இருக்குது. நம்ம இப்போ சிம் வச்சுக்கிறோம். கறி நமக்கு இன்னும் ஒரு 20% நல்லா வேணும். கறி பாருங்க அருமையாக வந்துருச்சு. சீரகத்தூள் வந்து ஒரு 50 கிராமும், மிளகுத்தூள் வந்து 120 கிராமும் போட்டுக்கலாம். சீரகத்தூள் போட்டுக்கலாம். சீரகத்தூள் வந்து 50 கிராம் அளவுக்கு போடுறோம். மிளகுத்தூள் 120 கிராம் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து 10 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தோம்னா அருமையான பெப்பர் கிரேவி ரெடி. அருமையாக ரெடி ஆச்சு. அரைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஒரு வீடியோ போட நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இயற்கையான வீடியோ தேடி தேடி வரும் நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க.